எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். மாம்பழ குழுக்கான ஜிஎஸ்டி வரியை 12 விழுக்காட்டில் இருந்து 5 விழுக்காடாக குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இந்த ஆண்டு மாம்பழ விளைச்சல் அமோகமாக இருந்தபோதிலும் போதிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் ஆகியோருக்கும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். மாம்பழ விவசாயிகளின் துயரை போக்கிட உற்பத்தியாகியுள்ள மாம்பழங்களை உரிய விலையில் மத்திய அரசு கொள்முதல் முகமைகள் மூலம் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். பழச்சாறு தயாரிக்கும் தனியார் நிறுவனங்களில் குறைந்தபட்சம் சேர்க்க வேண்டிய மாம்பழக்கூழ் அளவு உள்ளிட்ட தர கட்டுப்பாடுகளை கடைபிடித்திட வழிகாட்டுதல் வழங்கிடவும் கேட்டுக் கொண்டுள்ளார். கமிஷனை மட்டுமே குறியாக கொண்டு திமுக அரசு செயல்படுவதாக இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் வேலூரில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறக்க இருப்பது மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையா அல்லது மல்டி ஸ்பெஷாலிட்டி விளம்பர கட்டிடமா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். நோயாளிகள் உயிருடன் விளையாட துடிக்கும் முதலமைச்சருக்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பல நூறு கோடி செலவு செய்து கமிஷன் ஒன்று மட்டுமே குறியாக கொண்டு பிரம்மாண்ட கட்டிடங்களை கட்டுவது மட்டுமே சுகாதாரத்துறையின் முன்னேற்றம் என்று திராவிட மாடல் அரசு நினைத்துக் கொண்டிருப்பதாகவும், இதைதான் 4 ஆண்டுகளாக செய்து வருவதாகவும் இபிஎஸ் விமர்சித்துள்ளார். கொகைன் பயன்படுத்திய புகாரில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஸ்ரீகாந்த் அளித்த தகவலின்படி போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஸ்ரீகாந்திடம் நேரடியாகவும் ஆன்லைன் மூலமாகவும் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அவரை கஸ்டடியில் எடுக்கவும் போலீசார் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதிமுக முன்னாள் நிர்வாகியான பிரசாத் தனக்கு தர வேண்டிய 10 லட்சத்தை கேட்டபோதெல்லாம் அந்த பணத்தை கொகைன் மூலம் கொடுத்து சரி செய்ததாகவும், அவரிடம் 250 கிராம் கொகைன் வாங்கியதாகவும் ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். அதை வைத்துதான் தனது இல்லத்தில் பார்ட்டி வைத்ததாகவும் ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். எனவே அந்த பார்ட்டியில் கலந்து கொண்ட நடிகர்களின் விவரங்களை போலீசார் சேகரித்து வருகின்றனர். ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் பயணிகள் ரயில் கட்டணம் உயர இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏசி அல்லாத எக்ஸ்பிரஸ் மற்றும் மெயில் ரயில்களில் 1 கிலோமீட்டருக்கு 1 காசும், ஏசி வகுப்புகளில் 1 கிலோமீட்டருக்கு 2 காசும் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. வரும் 1ஆம் தேதி முதல் தட்கல் முன்பதிவுக்கு ஆதார் ஓடிபி நடைமுறையானது அமலுக்கு வரவுள்ள நிலையில் கட்டணமும் உயர இருப்பதாக தகவல்கள் வெளியானதால் மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். ஏழை எளிய நடுத்தர மக்கள் வெளியூர்களுக்கு பயணிக்க ரயில் பயணத்தை நம்பியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. முறைகேடுகளுக்கு தேர்தல் ஆணையம் உடந்தையாக உள்ளது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் முறையீடு பெற்றதாக காங்கிரஸ் ஏற்கனவே குற்றம் சாட்டியது. இந்த நிலையில் முதலமைச்சர் பட்னாவிஸ் தொகுதியில் 6 மாதங்களில் 29,219 வாக்காளர்கள் அதிகரித்திருப்பதாக சுட்டிக்காட்டிய ராகுல், தேர்தலின் போது அவரது தொகுதியில் முறைகேடு நடந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். இதேபோல நாக்பூர் தெற்கு தொகுதியில் 5 மாதங்களில் வாக்காளரின் எண்ணிக்கை 8% அதிகரித்தது எப்படி என்றும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தில் இயல்பை விட வெப்பநிலை அதிகரித்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரோடு, மதுரை, தஞ்சை, நாகை, தொண்டி ஆகிய இடங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பத்தை தாண்டி வெயில் சுட்டெரித்தது. அதிகபட்சமாக ஈரோட்டில் 102 டிகிரி வெப்பம் பதிவாகியுள்ளது. இதனால் இந்த வெப்பநிலை நீடிக்கும் என்பதும், வெப்பநிலையை கருத்தில் கொண்டு மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி பகல் நேரங்களில் தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. லப்பர் பந்து இயக்குநர் தமிழரசன் பச்சமுத்து அடுத்து இயக்கும் படத்தில் தனுஷ் நடிக்கவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இப்படத்திற்கு அனிருத் இசையமைக்க உள்ளாராம். இதனால் சிற்றம்பலம் படத்திற்கு பிறகு தனுஷ் அனிருத் காம்போ மீண்டும் உருவாகிறது. அண்மையில் வெளியான குபேரா படமும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் இளம் இயக்குநருடன் புது கதைக்களத்தில் தனுஷ் நடிக்கவுள்ளதாக அவரது ரசிகர்கள் கூறுகின்றனர்.
ஈரான் இஸ்ரேல் இடையே சண்டை ஓயும் சூழல் ஏற்பட்டுள்ளதால் கச்சா எண்ணெயின் விலை குறைந்துள்ளது. ஈரான் இஸ்ரேல் இடையே போர் மூண்டதால் கச்சா எண்ணெயின் விலை உயர்ந்திருக்கிறது. கச்சா எண்ணெயை எடுத்து செல்லும் ஜலசந்தி வழியே தடங்கள் மூடப்பட்டன. இதனால் பெட்ரோல் டீசல் விலை கடுமையாக உயரும் அபாயமும் நிலவியது. இந்த நிலையில் ஈரான் இஸ்ரேல் இடையே போர் நிறுத்தம் ஏற்பட்டதால் $69 விற்கப்பட்டு வந்த ஒரு பேரல் கச்சா எண்ணெய் தற்பொழுது $65 குறைந்துள்ளது. இதனால் மக்கள் நிம்மதியடைந்துள்ளனர். எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.